ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியோட ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னெடுப்புன்னு ஒரு பகுதியாக இனிமேல் அந்த வெளியாகக்கூடிய பாலியல் மருத்துவ சம்மந்தப்பட்ட செய்திகளை அப்பப்போ உங்களுக்கு வெளியாகக்கூடிய செய்திகளை உங்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிறது மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம். இதன் மூலமாக உலகத்தில் இந்த பாலியல் மருத்துவம் சம்பந்தமாக என்னென்ன செய்திகள் வருதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனை மட்டும் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு இது தொடர்பான செய்திகளை வெளியிடுறதுக்கு ஒரு அப்ரிசியேஷனாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு இதாகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இன்றைக்கி மனித வாழ்க்கையில் இரண்டரை கலந்துருச்சு. அதில் மாற்று கருத்து கிடையாது. பிளாஸ்டிக் இல்லாத மனித இனம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக்கோட பயன்பாடுகள் ஒன்று எமர்ஜென்சிக்கு பயன்படக்கூடியது, அதே நேரத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் எமர்ஜென்சிக்கு பயன்படக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா சிரிஞ்சு, ட்ரிப்பு போடுறதுக்கான குளுக்கோஸ் கண்டெய்னர் பாட்டிலு, அதே நேரம் ஆக்சிஜன் மாஸ்க்கு, அதே நேரத்தில் ஆக்சிஜன் டியூப்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் நிறையா டிவைஸை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் எமர்ஜென்சிக்கு பயன்படக்கூடிய தீயணைப்பு துறையில் பயன்படக்கூடிய ரோப்பு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணக்கூடலாம். இப்போ காவல்துறையில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு பயன்படக்கூடிய அந்த சைரன் ஒளியை உண்டு பண்ணக்கூடிய லைட்டுகள் பிளாஸ்டிக்கில் தான் அவங்களாம் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் அத்தியாவசியமான பிளாஸ்டிக். நம்ம அதில் நம்ம மாற்று கருத்துங்கிறது கிடையாது. இன்றைக்கி ரோடில் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுல மூலமாக அந்த சில பேரியர் வைக்கிற பார்த்திங்களா, அதுலேயும் இன்றைக்கி ஆசிட்டு ஹீட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண தாங்கக்கூடிய பிளாஸ்டிக்குகளும் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தேவைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இது தாங்க ரொம்ப அதிகம். எங்கே போனாலும் கேரி பேக்கு, அதே மாதிரி பிளாஸ்டிக் பையில் மடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி டீக்ரேடபிள் பிளாஸ்டிக்லாம் வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தை மனிதன் அனுபவிக்கிறான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம சொன்னது மாதிரி கடைசியில் மனிதனுடைய விதைப்பையிலேயே இந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நியூ மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் வளர்ப்பு பிராணிகளை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் 47 வளர்ப்பு பிராணிகளையும் 23 மனிதர்களையும் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்போது டிஷ்யூ கல்ச்சர் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டிஷ்யூ கல்ச்சர் எப்படி எடுப்பான்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ஒரு நீடியில் போட்டு அந்த டிஷ்யூவை அப்படியே ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து அதில் ஸ்லைடில் வச்சு பார்ப்பாங்க. அப்படி தான் வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சில அனலைட்டிக்கல் பார்க்குறது உண்டு. அதே நேரத்தில் பயாப்சி எடுக்கிறது கூட இதே மெத்தடெல்லாம் வரும். பயாப்சி கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டிகளில் இருக்கிறனால புற்றுக்கட்டியாக சாதா கட்டியாக இருக்கிறனால அது எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ். பட்டு இது இந்த மாதிரி டெஸ்டிஸு உறுப்புகள், லிவர், இந்த மாதிரியான இதுகள்லாம் பார்க்கும் பொழுது இம்பார்ட்டண்டான ஒரு உறுப்பு. இதில் போய் லார்ஜ் குவான்டிட்டியை இது பண்ண முடியாது. அப்போ அவங்க மைக்ரோ லெவலில் நீடில் மூலமாக அதை ஆஸ்பிரேட் பண்ணி கொஞ்சம் எடுப்பாங்க. அதில் கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஏறத்தாழ மனிதர்களுக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்கம் விதைப்பையில் அதிக அளவில் காணப்பட்டுருக்கு. வளர்ப்பு பிராணியான நாயில் பார்க்கும்போது 47 நாய்கள் அது ஒன்றும் பொழுது அதை காட்டிலும் 1 கிராம் இருந்துச்சுன்னா மனிதர்களுக்கு 3 கிராம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல வரேன், எக்ஸாக்ட் அளவு கிடையாது. 3 மடங்கு அதிகமாக இந்த பிளாஸ்டிக் கலந்துருக்குது. இதில் பாலி எத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் தான் அதிக அளவு கலந்துருக்குது. பாலி எத்திலீன்னா நம்ம அந்த கேரி பேக்கில் சிம்பிளாக சொல்கிறேன், அதில் நிறைய வகைகள் இருக்குது. கேரி பேக்கு உணவை மடித்து நம்ம உங்கள் பாக்கெட்டில் மாதிரி கொண்டு போவாங்க இல்லையா, ஒரு பேப்பரில் வச்சு ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் வச்சு அது கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியானதான் பாலி எத்திலீன் சொல்லக்கூடிய ஒரு இது இழுக்க பெருசாக போயிட்டே இருக்குது. அடுத்து இன்னொரு வகையான பிளாஸ்டிக்கும் காணப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
பிவிசி பாலி வினைல் குளோரைடு. இது வந்து மேக்ஸிமம் எப்படிங்கன்னா பாலி பிளாஸ்டிக்கில் வந்து காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பைப்பு, வாட்டர் பைப்பு, செப்டி டேங்க் பைப்பு, இது எல்லாமே பிவிசியில் தான் அது பயன்படுத்தக்கூடிய ஒரு பைப்பு. இது வந்து பார்க்கும்போது தண்ணீரில் புதுசாக பைப்பு போட்டுட்டு அதை வந்து குடிக்கிறது, குளிக்கிறது, அந்த மாதிரியான சில தண்ணியை வந்து நம்ம ட்ரைனேஜ் பண்ணிடணும். அந்த மாதிரியான இது மூலமாக கூட இதாகிட்டே இருக்க வைக்குது. பொதுவாக வந்து மனித உறுப்பில் வந்து இந்த டெஸ்டிஸ் வந்து ஒரு மிக குறுகிய இடத்த தான் வகிக்குது. அதுலேயே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலந்துருக்குன்னா மிச்சம் உடம்புல பெரிய உறுப்பாக இருக்கக்கூடிய ஈரல், குடல், மூளை, அதிலெல்லாம் எவ்வளவு பிளாஸ்டிக் வந்து கலந்து காணப்படுங்கிறத நம்ம தான் இமேஜின் வந்து பண்ணிக்கிறணும். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கும்பொழுது வந்து இன்றைக்கி வந்து ஏன் ஒரு இதாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மை, வீரியமின்மை, விந்தணுக்கள் குறைவு, இதுக்கு எல்லாம் ஒரு அடிப்படை வந்து இருக்கிற வந்து விதைப்பையில் வரக்கூடிய பாதிப்புகள். சரிங்களா? அந்த விதைப்பை பாதிப்பு தான் இந்த மாதிரியான, அதில் வந்து பலவித டியூபர்குலோசிஸு, கேன்சரு, வைரல் இன்ஃபெக்ஷன், மம்ஸு பாதிப்பு, இதெல்லாம் ஒரு தனித்தனியான பாதிக்கப்பட்டது போக இப்போ நம்ம மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த எத்திலீன் பிவிசிங்கிற பிளாஸ்டிக்னால் வந்து இதில் வரும்பொழுது இன்னும் வந்து ஆண்மை குறைவு வந்து அதிகமாக இருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து கூடுமான வரைக்கும் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உணவுப் பொருளை வந்து அதில் வந்து நம்ம கொண்டு வராமல் இது பண்ணக்கூடியது, டைரக்ட் கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற முறையில் வந்து கூட இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து ஒழிக்கிறது மூலமாக வந்து கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். அதே நேரத்தில் வந்து இயற்கையான மூலப்பொருள் வாழை இலையில் இது பண்ணுறது, மஞ்சள் பையில் நம்ம அதே நேரத்தில் பையை கொண்டு போய் துணிப்பையை கொண்டு போய் அந்த நம்ம பொருள்களை வாங்கிட்டு வரக்கூடியது, மட்டன், இறைச்சி, இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த பிளாஸ்டிக்கோட வந்து ரியாக்ட் பண்ணக்கூடியது. சிக்கனை வாங்கி என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்கு கவரில் போட்டு கொண்டு வர்றோம். மட்டனை வாங்கி என்ன பண்ணுறோம், கொண்டு போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்குச்சட்டி, இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை கொண்டு போய் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க வைக்கும். ஒரு காலத்தில் உணவு பார்சலுக்கு போனோம்னா என்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் 80s கிட்ஸு. வீட்டில் போய் யாராவது விருந்தினர் வந்துட்டோம்னா அப்போ தான் ஹோட்டலுக்கே போவோம். அப்போ போகும்போது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி பார்சல் வசதியெல்லாம் கிடையாது. இட்லிக்கு ஒரு சட்டி கொண்டு போகணும், சட்னிக்கு ஒரு சட்டி கொண்டு போகணும், அதே நேரத்தில் இன்னொரு சட்னி, சாம்பாருக்கு அதெல்லாம் என்னென்ன கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். இதை தவிர்த்து வேறு பக்ஷனை வாங்குறேன்னா, புரோட்டா வாங்குறேன்னா அதுக்கு ஒரு சட்டி கொண்டு போகணும். அப்புறம் இதெல்லாம் வச்சு கொண்டு வரக்கு ஒரு பெரிய சாக்கு பை, அப்போல்லாம் இந்த மாதிரி கட்டைப்பையெல்லாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்கிறேன்னா சாக்கு பை தான் இருக்கும். அதே நேரம் பெரிய பை, அந்த மாதிரியான பைகளை கொண்டு போய் தான் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு இது. அது வந்து அன்றைக்கி செய்யக்கிறதுக்கு ஒரு மலைப்பாக இருந்துச்சு, ஆனால் பாதுகாப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது? எங்கேயோ போனாலும் இம்மீடியட்டாக போய் ஒரு கவரில் போட்டு வாங்கிட்டு வந்துடும், குருமா போட்டு வாங்கிட்டு வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் ஈஸியாக ரியாக்ட் ஆகக்கூடியது. வேறு மெட்டீரியலில் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் உடம்புக்கு வந்து தீங்கு தான். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீயவை பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படுங்கிறத சொல்லிட்டார். அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக்கு இதில் வரக்கூடியது அங்கே தொட்டு இங்கே தொட்டு நம்ம அடிமடியே தொட்டுருச்சு, கையை வச்சிருச்சு. அதனால தான் நம்ம வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட வினாக்களுக்கு கொடுக்குறனால தான் இதை ஒரு செய்தியாக நம்ம வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரோம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ ஒரு முன்னெடுப்புனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.